ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான பீட்ரூட் சப்பாத்தி அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம் சுவையான பீட்ரூட் மசாலா சப்பாத்தி செய்வதற்கு 2 பீட்ரூட் வெங்காயத்தை நறுக்கி எடுத்து விடலாம். பீட்ரூட்டை இந்த அளவு நறுக்கிய பின் மிக்சியில் சேர்த்து அரைத்து விடலாம். நாம் மிக்சியில் நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நன்றாக அரைத்தால்தான் நாம் கோதுமை மாவுடன் சேர்த்து பிசையும் போது அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பீட்ரூட் சப்பாத்தி செய்வதற்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்து விடலாம். கோதுமை மாவுடன் தேவையான அளவு உப்பு சேர்த்து விடலாம். நாம் உப்பு சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்த பின் அரைத்து வைத்த பீட்ரூட் விழுதை சேர்த்து விடலாம். நாம் பீட்ரூட்டை சேர்த்து விடலாம். பீட்ரூட் விழுதை சேர்த்த பின் பொடியாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். வெங்காயம் சேர்த்த பின் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து விடலாம். நாம் நெய் சேர்த்து பிசைவதால் மிக சாஃப்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இவை அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்து நாம் தேவைப்பட்டால் சிறிது சிறிதாக தண்ணீர் தெளித்து பிசைந்து விடலாம். நாம் தண்ணீர் சிறிது சிறிதாக சேர்த்து தளர்வாக பிசைய வேண்டும். நாம் விருப்பப்பட்டால் மாவு பிசையும் போதே தனி வத்தல் பொடி, ஜீரக பொடி சேர்த்து விடலாம். இந்த அளவு மாவை தளர்வாக பிசைந்த பின் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வைத்து விடலாம். 2 ஸ்பூன் எண்ணெயே சரியாக வரும். எண்ணெய் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து நாம் அரை மணி நேரம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு பதம் சரியாக வரும். நாம் அரை மணி நேரம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரை மணி நேரம் ஆகிவிட்டது. நாம் சப்பாத்தி செய்து விடலாம். நாம் பீட்ரூட் சப்பாத்தி செய்வதற்கு மாவை உருட்டி எடுத்து விடலாம். இந்த அளவு உருட்டி எடுத்த பின் நாம் மாவு தொட்டு தேய்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு மாவு பிசைந்ததால் மெதுவாக தேய்க்க வேண்டும். இந்த அளவு தேய்த்த பின் தோசை தவாவில் போட்டு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தோசை தவா நன்றாக காயவும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து விடலாம். நாம் பீட்ரூட் சப்பாத்தியை போட்டு விடலாம். நன்றாக வெந்து வரவும் நாம் திருப்பி விடலாம். நாம் திருப்பி போட்ட பின் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடலாம். இரண்டு பக்கமும் நன்றாக வெந்து வரவும் நாம் எடுத்து விடலாம். இந்த அளவு நன்றாக வெந்து வரவும் நாம் எடுத்து விடலாம். நாம் அனைத்து சப்பாத்தியும் இப்படி போட்டு எடுத்து விடலாம். பொதுவாக குழந்தைகள் பீட்ரூட்டை விரும்பி சாப்பிட மாட்டார்கள். சப்பாத்தியாக செய்து கொடுத்தோம் என்றால் மிக டேஸ்டியாக இருக்கும். விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சப்பாத்தி மாவில் எண்ணெய் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வைத்ததால் சப்பாத்தி ஆறினாலும் மிக சாஃப்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான பீட்ரூட் சப்பாத்தி அருமையாக ரெடி. இந்த பீட்ரூட் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம ஆவக்காய் ஊறுகாய் வைத்து சாப்பிட்டால் மிக சுவையாக இருக்கும். இதனுடன் தயிர், புதினா சட்னி வைத்து சாப்பிட்டாலும் மிக சுவையாக இருக்கும். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் செய்யும்போது இந்த பீட்ரூட் சப்பாத்தியுடன் வெஜிடபிள் குருமா வைத்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் ஆறினாலும் மிக சாஃப்டாக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான பீட்ரூட் சப்பாத்தியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.